இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான டிக்கெட்டுகள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது, ஆஃப்லைனில் இல்லை. அதாவது பிரிண்டிங் டிக்கெட்டுன்னு எதுவுமே கிடையாது. தயவுசெய்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள், 10,000 டிக்கெட்டு 6,000 கிடைக்கிது, இல்லை அந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்டுக்கு யாராவது தராங்கன்னு சொல்லி போலியான டிக்கெட் வாங்கி யாரும் ஏமாந்துடாதீங்க. புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் ஜொமேட்டோ, கின் இந்த 3 ஆப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம கோகுல் ஈவெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம ரோட்டரிக்கு டிஸ்ட்ரிக்ட் 3231 இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 டிக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம ரொட்டேரியன்ஸுக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கும் நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். அதை தவிர வேறு யாரும் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கடையில் டிக்கெட் கிடைக்கிது, ஏதாவது ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் போலியான டிக்கெட்ஸ் வாங்கிடாதீங்க. இப்போ வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் வேலூர் மக்களுடைய சப்போர்ட்டில் 10,000 ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கோகுல் ஈவெண்ட்ஸோடைய நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் நம்ம ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவோம். அதாவது இந்த மனிதாபிமானத்தோடு ஒரு சில விஷயங்கள் பண்ணித்தருவோம். அதில் வந்து இந்த இசைஞானி இளையராஜா ஐயாவோட நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் யாருக்குமே டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ பாஸ் அவங்க எல்லாத்துக்குமே. அது இல்லாமல் ஆட்டோ டிரைவர்ஸும் தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு டிக்கெட் வந்து 50% ஆஃபர். 1000 ரூபா டிக்கெட் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் 500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஆப்பில் இல்லை, நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து 19th அன்றைக்கி கிரவுண்டில் வர வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அந்த டிக்கெட்டு ஃப்ரீ பாஸ் கொடுக்கும். இல்லை அதான் அவங்க அதாவது நடக்கவே முடியாமல் இருக்காங்க, அவங்க சேரில் உட்காந்தா கூட்டிகிட்டு வராங்க, கூட வராங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடலாம். பட் ஒரு சின்ன இதாக இருக்குது, அவங்க கூட வந்துட்டு ஃப்ரீ பாஸ் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக தர முடியாது. இல்லை நம்ம ஒருத்தங்களை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்க இல்லை, அதான் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நம்ம டீம் வந்து அவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு என்ன இது இருக்கோ நம்ம பண்ணி தரப்போகிறோம். இல்லை அதாவது நான் இந்த டீப்பாக நம்ம போகவே வேண்டாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை கண்ணில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் மாவட்ட எஸ்பிஐ வந்து ஒரு 200க்கு ஆமாம் அதான் பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் மாவட்ட எஸ்பிஐ வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இதை வந்து டிராஃபிக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்கும் நம்ம வந்து பண்ணுறோம். உள்ளே வந்து சிசிடிவி கேமரா வந்து உள்ள கார் என்ட்ரானாலோ இல்லை 2 வீலர் என்ட்ரானாலோ கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸ் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ரூம் மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். எந்த இடத்துல எந்த ஒரு இஷ்யூனாலும் உடனே வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பவுன்சர்ஸ் ஒரு 150 பேர் நம்ம போடுறோம். 2 வீலர் கார் பார்க்கிங்க்கு வந்து காசு கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏன்னா முதல் முறையாக நம்ம இங்கே பண்ணுறதுனால இதுக்கு ஒரு சார்ஜ்மா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. அதனால் அந்த இதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. நாங்கள் வந்து வெள்ளூரில் இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிற பிஸ்னஸ்மேன் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இவங்களுடைய சப்போர்ட் எப்படி சார்? இல்லை அது என்னென்னா கண்டிப்பாக அதை பற்றி இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். இப்போ இங்கே நின்றுட்டுருக்கவங்க எல்லாம் நான் வந்து இந்த ஊருக்குள்ளே நான் ஆக்சுவலாக இந்த ஊர் கிடையாது, நான் கோயம்புத்தூர். ராஜா சார் வந்து நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஊருக்குள்ளே வந்தேன். இந்த ஊருக்குள்ளே வந்ததுலேருந்து இங்கே நின்றுட்டுருக்க ஒவ்வொருத்தரும் நான் போய் பார்த்தப்பெல்லாம் ஒரு நாளும் கூட டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அதாவது அதாவது 60 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பேசுனாங்களோ இன்றைக்கி வந்து இது எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா என் குடும்பத்து கூட நின்றுட்டுருக்க மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதத்தில் நம்ம எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் நாங்கள் யாருமே கிடையாது, பின்னாடி இருக்கிறது மட்டும்தான். இல்லை அந்த மாதிரி இல்லை, நிகழ்ச்சி துவங்குற வரைக்கும் டிக்கெட் சேல்ஸ் ஆகிட்டுருக்கோம். சப்போஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ஒரு 17ஆம் தேதி 18ஆம் தேதி ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம சோல்ட் அவுட் போட்டுருவோம். ஆமாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா டிக்கெட்லேருந்து 25,000 ரூபா டிக்கெட் வரைக்குமே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். நிகழ்ச்சி வந்து 4 மணி நேரம் நடக்கும். பட் நம்ம ஆடியன்ஸை வந்து ஒரு 3 மணிலேருந்து உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா உள்ளேயே வந்து ஃபுட் கவுண்டர்லேருந்து
ரெஸ்ட் ரூம்ஸ்லேருந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாங்கன்னா அந்த 7 மணி நேரம் அவங்க உள்ளே உட்காண்ட்ருக்கிறத வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா எந்த ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம எல்லா செட்டிங்ஸும் பண்ண போகிறோம். மெடிக்கல் வந்து நம்ம நர்வி ஹாஸ்பிட்டல் அவங்க சைட்லேருந்து ஆம்புலன்ஸு வித் டாக்டரோட நம்மளுக்கு மெடிக்கல் ஆம்புலன்ஸோட கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 108 ஆம்புலன்ஸும் இருக்க போகுது. அது இல்லாமல் ஃபயர் சேஃப்டிக்கு வந்து ஃபயர் சர்வீஸ் ஃபயர் இன்ஜினும் நம்ம நிறுத்த போகிறோம். அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். என்னென்னா ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரை சந்திப்போம். நான் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்தித்தது ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் ராஜா சார்கிட்ட பைட்ஸ் எடுக்கிறதுக்கு அங்கே போயிருந்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அப்போ நான் சொன்ன வார்த்தை அதுதான். நான் நினச்சிட்டு போன வேலூர் வேறு, அங்கே இருக்க வேலூர் மக்களே வேறு. உங்களுடைய இசை நிகழ்ச்சி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மிக தீவிரமான ரசிகர்களை நான் அதிகமாக பார்த்தது இங்கே தான். நான் ராஜா சாரோட 3ஆவது ஷோ பண்ணுறேன். அது தீவிரமான ரசிகர்கள் பார்த்தது இங்கே தான் அப்படின்னு சொன்னாலும் அவர் அதுக்கப்புறம் கொடுத்த பைட்ஸ் தான் உங்களுக்காக இசையமைக்கிறதுக்காக கடவுள் என்னை படைச்சிருக்கிறாரு, அதுக்காக தான் நான் அங்கே வரப்போகிறேன்னு சொன்ன பைட்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ. இசைக்கு மயங்காத உயிரினங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான அவருடைய இசை கேட்டு தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்குறோம். அவர் அவ்வளோ பெரியவரை, அவர் உலக புகழ்பெற்ற பெரியவர், அவரை வந்து இசைஞானி இங்கே கொண்டு வந்து அந்த ராஜா சாருக்கு அந்த மிகப்பெரிய பெருமை சேரும். நிஜமாக நம்ம மக்களும் நிஜமாகவே வி ஆர் ஆல் பிளஸ்டு. அவர் மாதிரி ஒரு டைரெக்டாக அவரோட கண் பார்வையில் எதிரிலே நம்ம வந்து அந்த எனர்ஜியை நம்ம பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க அவருக்கு பார்க்குறாங்க. அவருடைய இசைக்கு வேர்ல்டு முழுக்க காம்படிஷன் எப்போவுமே இருந்துனே இருக்குது. அந்த அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய வல்லுனர், இசை வல்லுனர். அந்த மாதிரி பெரியவர் நம்ம ஊரில் இருக்கும்போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலையும் நிச்சயமாக எல்லோரும் கூப்பிட்டுட்டு வரணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி நானும் வர முடியும் அப்படின்ற குழந்தைங்களுக்கு அந்த ஒரு உற்சாகம் வரும். மாணவர்களுக்கெல்லாம் நானும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆக முடியுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே அங்கே பதிவாகும். அதனால் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது எல்லாரையும் கொண்டு வாங்க, மக்களையும் ரிக்வெஸ்ட் பண்ணுற எல்லோரும் கொண்டு வாங்க. அண்ட் மை ஸ்பெஷல் கிரேட்ஃபுல் டு ராஜா. நிஜமாகவே வி ஆர் கிரேட். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் கிடைக்கும் அப்படின்னா எங்கள் அம்பாலால் நிறுவனம் மற்றும் நம்ம வேலூர் மாவட்டமே இதை வந்து கொண்டாடுறோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். மிக அருமையான இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல மிட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா இசைஞானி அவர்கள் வருகிறார் என்று சொன்ன உடனே அஜித் ராஜா வந்து என்கிட்ட கேட்கும் போதே வந்து சொன்னோம். அவரை வந்து அவளோட நான் கிட்டத்தட்ட வந்து 15 வருஷத்துக்கு முன்னாலே அவரை அப்ரோச் பண்ணி அவர் வந்து டேட் எங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த அளவுக்கு அவர் மேலே தீவிர ரசிகராக இருந்து அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த அஜித் ராஜாவுக்கும் எங்கள் ரோட்டரி மாவட்டம் 3231 சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வருகின்றோம். நீங்களும் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கிற எதிர்பார்க்குறோம். நன்றி. நம்ம வேலூரில் முதன்முறையாக இசைஞானி இளையராஜா அவர்களுடைய நேரடி இசை நிகழ்ச்சிங்க நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு கோகுல் ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய அஜித் ராஜா சேர்மன் வந்து ராஜாவை வேலூருக்கு கூட்டு வர அஜித் ராஜாவுக்கு உண்மையில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஏன்னா இளையராஜா சார் வந்து சாதாரண இது இல்லை. அவர் ஒரு இசையில் வந்து மயங்காதவங்களே கிடையாது. குழந்தையிலேருந்து 80 வயசு வரைக்கும் அவருக்கு மயங்காதவங்களே கிடையாது அந்த இசையில். அவர் வாழும் காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்துன்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக வேலூர் மக்கள் அனைவரும் இதை கண்டுகளிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இது ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், 50 வயசாச்சு, அவரை நேரில் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட கிடைக்கல. இன்றைக்கி நம்ம மண்ணுக்கு வராரு, நம்ம ஊருக்கு வராருன்றது மிகப்பெரிய பெருமை. ஸோ அனைத்து ரோட்டரி நண்பர்களும் இந்த இடத்துக்கு வந்து அவரை நேரடியாக பார்த்து அவருக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை இது பண்ணணும் தான். ஸோ அனைத்து ரோட்டரி நண்பர்களும் குடும்பத்துடன் இதில் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரோட்டரி சார்பில் நம்ம டிக்கெட்ஸ் வந்து நம்ம ரோட்டரி குரூப்பில் எல்லாருக்குமே இது பண்ணியிருக்கிறோம். எல்லோருமே அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நமக்கு தனி கேலரியும் இருக்குது. அதே மாதிரி ரோட்டரி சார்பாக முதன்முறையாக அவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்குறோம். அதுக்கு RI வைஸ் பிரசிடென்ட், இன்டர்நேஷ்னல் வைஸ் பிரசிடென்ட் ட்ரிபிள் முருகானந்தம் சார் தலைமையில் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் மற்றும் ரோட்டரி நண்பர்கள் தலைமையில் அவருக்கு கொடுக்குறோம். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ ரோட்டரி குடும்பங்கள் அனைவரையும் அந்த 20ஆம் தேதி இங்கே சந்திப்போம். நன்றி, வணக்கம். இசைஞானி இளையராஜா அவரை நேரில் பார்க்க முடியுமா என்று நினைத்து கொண்டிருந்தோம். அது ஒரு நல்ல வாய்ப்பை இன்று அஜித் ராஜா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இளையராஜாவை வேலூர் மக்கள் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். வேலூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே வந்து நிறைய இசைஞானி இளையராஜாவுடைய புகழ் வந்து நமக்கு தெரியுங்க.
ஒரு முறையும் நம்ம வந்து சென்னையில் நடக்குது, ஒசூரில் நடக்குது, போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்காதுங்க. நம்ம மண்ணில், வேலூர் மண்ணில் முதல் முறையாக வந்திருக்காருங்க. எல்லாரும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் அனைவரும் வந்துடும். எங்கள் ரோட்டரி குடும்பத்துலேருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜூன் 20ஆம் தேதி நடைபெறும் இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை இசை கச்சேரிக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இதில் வந்து ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி என்னென்னா, இதுக்கு நான் வந்து ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரோட்டரி மாவட்டம் 32, 31 சார்பாக நாங்கள் வந்து டிக்கெட்ஸை வந்து சோல்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். 3500 ருபீஸ் வந்து டிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்குறோம். எல்லாரும் குடும்பத்தோடு வந்து இந்த ஒரு மாபெரும் அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கிங்க. குடும்பத்தோடு வந்து கண்டுகளித்து இந்த விழாவை சிறப்பித்து அஜித் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ரோட்டரி 32, 31 கனவு, அது அவர் மூலிமா நிறைவேற்றுறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.